ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இது திங்கட்கிழமை ஈவினிங் நல்லா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சா, அப்போ எடுத்திருந்த வீடியோ தான். கிளைமேட் பார்க்குறதுக்கே செம்மையாக அழகாக இருந்துச்சு. பகல்லாம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சா, ஈவினிங் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதை வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் பையன் கோதுமை மாவும் அரைச்சி வச்சுட்டு வந்துருந்தானா, சரி அதில் இனிப்பு தோசை ஊற்றிட்டு கோதுமை தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எடுத்திருந்த வீடியோ. எப்பயும் போல் இன்றைக்கி ஒரு 5 o'clock எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சிட்டு வாசலில் சிம்பிளாக கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன் செய்கிறதுக்காக வேண்டி கிச்சனுக்கு போயாச்சு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் அப்படியே நம்ம போட்ட கோலத்தை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரளிப்பூ நல்லா காற்றுக்கு அழகாக உதிர்ந்து கிடந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சா, அதுதான் சரி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கேட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பூச்செடி மேலே கொண்டு போகலாம் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டியிருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு. அப்படியே கட்டி விட்டு இன்னும் மேலே லென்த்தாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். நல்லா மழை பெஞ்ச ஈரத்துக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மறுநாள் எடுத்திருந்த வீடியோ. காலையில் நான் கோலம் போட்டது உங்களுக்கு எடுக்கலை. அப்புறம் பூஜை ரூமில் சாமி கும்பிட்றப்ப வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா காலையில் நான் எப்பயும் போல் 4:30 போல் எழுந்திரிச்சிட்டு போய் செல்லை ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் சிஸ்டம் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு போய் பையன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே போய்ட்டு சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் அவன் செல்லு கிளியர் பண்ணி வச்சுருந்தான். அப்புறமேல் தான் பசங்கள்லாம் காலேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்றதையாவது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கோலம் போடுறது எல்லாமே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி எப்படி சிம்பிளாக பூஜை ரூமில் கோலம் போடுறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் பூஜை தான். விளக்கு மட்டும் ஏற்றிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இருக்க கலர் பொடிங்களை வச்சுட்டு முடிஞ்சளவு கலர் கொடுத்துக்கிறேன். இன்னும் எப்பயுமே இந்த வாங்கின கலரே தான் அந்த கடையில் இருக்குது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேறு கலர் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். வெளியில் இப்போ எங்கேயுமே அதிகம் போகாததுனால வேறு கடைகளில் போகிறப்ப இல்லைன்னா பார்த்தா வாங்கிடுவேன். இப்போ மோஸ்ட்லி பையன்கிட்டே ஏதாவது தேவைன்னாலும் வாங்கிக்கிறதுனால வெளியில் அவ்வளோவா போகிறதே இல்லை. அதனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வாங்க முடியல. எல்லோ கலர், பிங்க் கலர், அப்புறம் ரெட் கலர் இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கணும். அப்புறம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் மறுபடியும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் மாற்றிக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அப்புறம் நம்ம கலர் கொடுத்து முடிச்சுட்டு எப்பயும் போல் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கோலம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியும். அதுக்காக தான். அப்புறம் எங்கெங்கே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சா அழகாக இருக்குன்னு தோணுமோ அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது மஞ்சள் குங்குமம் முன்னாடி சமயபுரம் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்துருந்தேன். பெரிய பெரிய பாக்கெட்டாகவே
அது மாதிரி இன்னும் அடுத்த டைம் போகிறப்பையும் வாங்கி வச்சுக்கணும். மஞ்சள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து தீர்ந்துடுது. ஏன்னா வாசல் தெளிக்கிறப்பையும் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அதில் சேர்த்துக்குவோன்னா தண்ணியில், அதனால் மஞ்சள் மட்டும் வேகமாக தீர்ந்துடுது. அடுத்த ட்ரிப் இல்லைன்னா கோயில் எங்கேயாவது போகிறப்ப இன்னும் ஒரு 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு குறிக்கோள் நோக்கி போய்க்கிட்டே இருப்போம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி இப்போ கேலி கிண்டல் செய்கிறவங்க ஏதாவது நிறையா வந்து நம்மளுக்கு இடையூறுகள் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி மோட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து கழுகு அந்த பறவை கூட வந்து நான் சண்டை போடுறது வந்து ஒரே ஒரு பறவைனா காகம் மட்டும்தான் வந்து கழுகு கூட வந்து சண்டை போடும். எப்பயுமே வந்துட்டு கழுகு உயர உயர பறந்து போய்க்கிட்டே தான் இருக்கும். எதையுமே வந்துட்டு காகம் சண்டை போடுது அப்படிங்கிறதுக்காக அதுக்கிட்ட நின்று பதில் சொல்லிக்கிட்டோ இல்லை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டோ இருக்கவே செய்யாது. ஆனால் காகம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பறந்து போயிட்டு மறுபடியும் மூச்சு விட முடியாமல் கீழே வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம குறிக்கோளை நோக்கி உயர போய்கிட்டு இருக்கப்ப யாருமே வந்து நம்மளுக்கு பின்னாடி இப்போ கேலி கிண்டல் செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை பேசுகிறதையும் நம்ம காதில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காமல் நம்ம குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அவங்கெல்லாம் இருக்க இடமே தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட திருப்பி அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு கூட அவங்கள்ட்ட வந்து வார்த்தைகள் இருக்காது. அதனால் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் நம்ம குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி போய் வெற்றியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவாக வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து அது மாதிரி தான் கேலி கிண்டல் எல்லாமே வந்து அனுபவித்து தான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஸ்டெடி ஆகிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். அதை வந்து எப்பயுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து வெற்றியை அடையலாம். அப்புறம் நம்ம சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். எப்பயும் போல் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நான் ஏதாவது சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு வந்துட்டு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா சாரி. சொல்கிறது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நீங்களும் மோட்டிவாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.